சார், நீங்க தமிழ்நாடு பிரீமியர் லீக்ன்னு சொன்னதுல, சமீப காலத்துல தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல எந்த ஒரு மேட்சஸும் சேப்பாக்ல நடக்கல. பிகாஸ் ஆஃப் த ரெனோவேஷன் தட் டுக் பிளேஸ். பட் இந்த வருஷம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் இந்த கிரவுண்ட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. பட் நம்மளுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா வந்து வி வாண்ட் டு டேக் தி ஸ்போர்ட்ஸ் டு டிஸ்ட்ரிக்ஸ் லெவல்ஸ். ஏன்னா டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய டேலண்ட் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேட்சஸ் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி தமிழ்நாடு பிரீமியர் லீக் மேட்சஸை நம்ம கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ஸில் போட்டோம்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் நிறைய பிளேயர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு டீம்லேயே ரஞ்சி ட்ராஃபி டீம்லேயோ இல்லை T20 டீம்லேயோ இல்லைனா வந்து 50 ஓவர் டீம்லேயோ பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ஸ் கிரிக்கெட்டை கொண்டு போனதுனால தான் சேப்பாக்லேயும் நம்ம விளையாடுவோம். ஓகே. பட் நம்ம வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ஸ் கொண்டு போகிறதுக்கு எல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நிறைய சேட்டலைட் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிறவங்க விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனால சேப்பாக்கில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளியில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.